முஸ்லீம்கள் வந்து பீடி சிகரெட்டு விற்கலாமா, விற்கக்கூடாது என்றால் இந்த ஜமாத்தார்கள்லாம் ஏன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கேட்குறாரு. முழுக்க முழுக்க கேடு தரக்கூடிய ஒரு பொருள் அது. இந்த மதுபானம் அதை சாராயங்களாவது என்ன செய்யணும்னு கேட்டால் அல்லாவே சொன்னால் அது நன்மை தீமை இருக்குங்கிறான். நன்மையோட தீமை அதிகம்ங்கிறான். அதில் எல்லாம் பழங்கள் அதெல்லாம் சேருது. அது சேர்ற காரணத்தில் போதை வர்றதுனால ஹராம் ஆகிவிட்டாலும் அதில் சில நன்மைகள் இருக்குத்தான் செய்கிறது. பாவங்கள் தீமையும் இருக்கிறது. ஒய் சுமுகமா அக்குபரும் மின் நஃபைஹிமா, அதில் உள்ள தீமை வந்து நன்மையை விட அதிகமாக இருக்கிறது. அதனால் ஹராம்னு அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். எதுக்கு? மதுபானத்துக்கு. பீடி சிகரெட்டுக்கு அப்படி சொல்லவே முடியாது, எல்லாமே தீமை. பீடி சிகரெட்டுங்கிற அந்த புகையிலை பயன்படுத்துகிற காரணத்தினால் அவனுடைய இதயம் காய்ச்சி போய் விடுகிறது, நுரையீரலுக்கு அழுகி கெட்டு போய் விடுகிறது, காசநோய் ஏற்படுகிறது. அப்புறம் வந்து இந்த இப்போ கொரோனா போன்ற பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எதிர்த்து நிற்க முடியாத நிலைமை ஏற்படுகிறது, ஆண்மை குறைவு ஏற்படுகிறது, இதய துடிப்பில் பிரச்சனை ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக்கு, இழப்பு, மூச்சரைப்பு எல்லாமே ஏற்படுகிறது. இப்படி பல விஷயங்கள், புற்றுநோய் கூட கடைசியாக என்ன செய்கிறது, அந்த புகைப்பிடிப்பதனால் வருகிறது. அதுபோக அவன் புகைப்பிடிச்சுக்கு மதுபானத்தை அந்த குடிச்சு அவனை முடிக்கிறான். புகையை பிடிக்கிறவனை பொறுத்த வரைக்கும் பிடிச்சி விடுறான் வெளியே. வெளியே விடுறதுனால அக்கம் பக்கத்தில் உள்ள ஆட்களுக்கெல்லாம் என்ன இருக்குது, பாதிப்பு, குடும்பத்துக்கு பாதிப்பு, எல்லாத்துக்கும் நோயை பரப்புறான். பெரிய கேடு. ஒரு டாக்டராவது ஒரு மருத்துவராச்சும் இந்த புகைப்பிடித்தல், சிகரெட் பிடித்தல், சுருட்டு பிடித்தல் நன்மைன்னு சொல்லியிருக்காங்களன்னா யாருமே சொன்னது இல்லை. இப்போ அது ஹராம் என்பதில் சந்தேகமே கிடையாது. என்னடா குள்ளு முஃப்தின் ஹராம், கேடு தரக்கூடிய எல்லாமே ஹராம். நமக்கு நாமே கேடு விளைவிக்கிறோம். அது பச்சை ஹராமு, குடிக்கவும் கூடாது, அது அடுத்தவருக்கு விற்கவும் கூடாது. அது ஒரு விஷயம். அடுத்து அது மட்டும் கேட்டால் பரவாயில்ல. என்ன செய்கிறாருன்னா, அவள் ஜமாத்தாரெலாம் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு கேட்குறாரு. ஜமாத்தார் வந்து அரசாங்கம் நடத்துகிறாங்க, அவங்க ஏதாவது போய் பீடி சிகரெட் விற்கிறவங்க போய் இழுத்து மூணு சும்மா விடுவாங்களா? நம்ம வாழ்கிற நாட்டில் வந்து அரசாங்கமே அதை அனுமதிக்கிறான். சும்மா எழுதி போட்டிருக்கான் புகை பிடிக்கிறது தீங்கானதுன்னு, சிகரெட் பாக்கெட்டில் எழுதுவான், தீங்கானு சொல்லிட்டு விற்கிறான். அவன்கிட்ட கேட்காமே அந்த கம்பெனியெல்லாம் நடக்குது, லைசன்ஸ் கொடுத்து வரியை வாங்கி கொண்டு அதை செய்கிறோம். நாங்கள் என்னப்பா ஏன்டா இது மாதிரி செய்யறியன்னு கேட்டால், நாங்கள் தான் அதில் போய் அட்டைப்பட்டில் எழுதிட்டோமே, பாக்கெட்டில் போட்டுறோமே, சிகரெட் பிடிக்கிறது வந்து உடல் நலத்திற்கு தீங்கானதுன்னு அறிவிப்பு செஞ்சிட்டோமேன்னு சொல்லுவான். அவ்வளோ செய்வானே தவிர அவனுக்கு சாராயத்தில் கள்ள சாராயம் இருக்குது, கள்ள சிகரெட் எங்கேயாவது செய்யுது. விற்கிற சிகரெட்லாம் அரசாங்க அனுமதியோடு தான் வைக்கப்படுது. விற்கிற பீடி, விற்கிற எல்லாமே அதுக்குரிய வரியை கட்டி தான் அவங்க விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படியான ஒரு அரசாங்கம் இருக்கும் பொழுது அரசுக்கு அனுமதியோடு விற்கிறவன் எப்போ தடுக்கிறேன்னு கேட்க மாட்டான். நம்மகிட்ட பவராக இருக்குது. ஜமாத்தார்களை தடுக்கலைன்னா அவங்களால தடுக்க முடியாது. நம்ம தடுத்தாலும் அதில் என்ன ஒரு பாரதூரமான விளைவுகள் நம்ம சந்திக்க வேண்டி வரும். அதனால வந்து அவங்க அறிவை தான் நம்ம சொல்ல முடியும், எந்த ஒரு தீமையாக இருந்தாலும்.